அந்த புள்ள இப்பதான் கொஞ்சம் குணமாயி வந்திருக்கு. கோர்ட்ல அந்த புள்ளையினால நிக்க முடியாம மயங்கியே விழுந்து. நீங்க இன்னைக்கு ஒரு நாளைக்கு தங்கிட்டு வெண்ணிலாவை நாளைக்கு ஹாஸ்பிட்டல் ஒரு வாட்டி காட்டிட்டு இந்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கிட்டு அப்புறம் கிளம்புங்க. ஆமாங்க, அம்மா தேவையில்லாம ரிஸ்க் எடுக்க வேண்டாம். நாளைக்கே கிளம்புங்க. ஏங்க அதான் சொல்றேன் அந்த பிள்ளைய கஷ்டப்படுத்த வேண்டான்னு. ஒரு நாள் தானே, நாளைக்கு போய்க்குங்க. இதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நீங்க வாங்க. நீ கேளுமா, உனக்கு என்ன கேட்கணுமோ நீ கேளு. கேளுமா. எல்லாத்துக்கும் துணிஞ்சிட்ட போல. கோர்ட், போலீஸ் ஸ்டேஷன், ஆஸ்பத்திரின்னு எல்லா இடத்துக்கும் போக துணிஞ்சிட்ட. ஒரு பொம்பளை புள்ளையா எந்த இடத்துக்கெல்லாம் போக கூடாதோ எல்லா இடத்துக்கும் போயிட்ட. நீ அப்படி நினைச்சிட்டா அதுக்கு நான் ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்போ உனக்கு என்ன தெரியணும் அத முதல்ல கேளு, நான் டைரக்டா சொல்றேன். இன்னைக்கு காலையில விடிஞ்சு விடியாமையும் இருக்கிறப்ப வீட்டை விட்டு கிளம்பி போய் தான் இவ்ளோ வேலையும் பண்ணிருக்க. எதுக்கு? அந்த பையனை வெளியே கொண்டு வரதுக்கு தானே. வாய திறந்து சொல்லுடி. இல்ல, எக்ஸிபிஷன் நடந்துச்சுல, அப்போ போலீஸ் விஜய புடிச்சிட்டு போனாங்கல்ல, அன்னைக்குமே நான் ஸ்டேஷனுக்கு தான் போனேன். உனக்கு பயம் கரெக்டா? இப்போ ஒரு வாரமா நான் அங்க இங்கன்னு ஓடிட்டு இருக்கேன். ஏதேதோ காரணம் சொல்றேன், அதுலயும் உனக்கு சந்தேகம். நான் உனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்கேன், உன்னோட விருப்பம் இல்லாம உன்னோட விருப்பம், புரியுதுல? ஆனா இப்ப நான் போனது பசுபத்தி என்ன பழி வாங்க விரிச்ச வலையில விஜய் மாட்டிக்கிட்டதுனால. நான் போகாம இருந்திருந்தா என்னால அந்த குற்ற உணர்ச்சியோட கண்டிப்பா இருந்திருக்கவே முடியாது. விஜய காப்பாத்தணும் தான் நான் போனேன். அவரை வெளியவும் கொண்டு வந்துட்டேன். திமிரு பேச்சு தாண்டி. ஆனா அவ சொல்றதுலயே நியாயம் இருக்குல்ல. மத்த எல்லாத்தையும் கூட விடு. அந்த நாசமா போற பசுபதிய பிடிச்சு உள்ள வச்சுட்டாலும் என் பேத்தி, அத மட்டும் பாருடி. அதான் காவேரி அவ்வளவு தூரம் சொல்றாள். சரி சரி, எப்படியோ அந்த பசுபதி ஒழிஞ்சானே, அது வரைக்கும் எனக்கு நிம்மதிதான். அவனால அந்த பையன் மாட்டிக்கிட்டத நினைச்சு எனக்குமே கஷ்டமா தான் இருந்துச்சு.